மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே குறித்து சர்ச்சைக்குரிய விமர்சனத்தை முன்வைத்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த வழக்கில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீனை ஏப்ரல் 17 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா சமீபத்தில் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் சிவசேனாவை உடைத்த பாஜக கூட்டணியில் இணைந்து ஏக்நாத் ஷிண்டே முதல்வரானதை விமர்சித்திருந்தார். இதனையடுத்து குணால் கம்ரே மீது மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் தனக்கு டிரான்சிட் முன்ஜாமீன், அதாவது வேறு மாநிலத்தில் பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குணால் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விழுப்புரத்தில் வசித்து வருவதாகவும் மும்பை சென்றால் தன்னை போலீசார் கைது செய்வார்கள் என்றால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குணால் கம்ரா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் மனுதாரர் மீது மேலும் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கம்ராவினுடைய வீட்டுக்கு சென்ற அவரது வயதான பெற்றோரை போலீசார் துன்புறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கம்ராவினுடைய நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு சென்றவருடைய விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ஏப்ரல் 17 வரை நீட்டித்த நீதிபதி இடைப்பட்ட காலத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளுமாறு குணால் கம்ராவை அறிவுறுத்தி இந்த விசாரணையை ஒத்தி வைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.